ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறேங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, ஒரு பூண்டு, 4 வரமிளகாய், இதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடுசு பொடுசாக நறுக்கிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. தண்ணியிலலாம் வேக வைக்காமல் இது மாதிரி ஸ்டீமில் வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காயோட சத்து சுத்தமாக போகாதுங்க. குக்கர்லாம் தயவுசெய்து வேக வைக்காதீங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், கத்திரிக்காய் சூப்பராக வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. கத்திரிக்காய் இது மாதிரி வேக வச்சுட்டு சட்னி செய்யுங்க. அப்போ சத்து வீணாகாதுங்க. அதுக்கு நான் ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. அதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வெள்ளை உளுந்து இதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த வெள்ளை உளுந்து தான். இதை நல்லா குறகுறப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் கருக விட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. பூண்டு இதையும் சேர்த்து நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் முழுசாக இது மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். இதே லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சம் சிம் பண்ணிக்கிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து வதக்கி விட்ருங்க. ஏன் பெருங்காயத்தூள் சேர்க்குறோன்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சமயத்தில் நம்ம வாசத்துக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இதில் அயன் அதிகமாக இருக்குதுங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. ஏன் கொத்தமல்லி சேர்க்குறோன்னா கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா கத்திரிக்காய் சட்னின்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வேக வைத்த கத்திரிக்காய் இதோட சேர்த்துக்கலாம். இந்த வேக வைத்த கத்திரிக்காய் சேர்க்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம கத்திரிக்காய் வதக்கி விட்டுக்குங்க. ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. திருப்பி நம்ம வேக வைக்கும் போது அதோட சத்து வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்தாச்சு. மீதி மிச்சம் இருக்கு இல்லைங்களா? இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம வேஸ்ட் ஆக்காமல் தண்ணியை ஊற்றிக்குங்க. கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காய் சட்னினே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த தண்ணியை எடுத்து நம்ம மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மையாக அரைச்சிங்கன்னா இது கத்திரிக்காய் சட்னினே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய தக்காளி சட்னி தான் சொல்லுவாங்க தவிர இது கத்திரிக்காய் சட்னின்னு கண்டே பிடிக்க முடியாது. குழந்தைங்களாம் இந்த கத்திரிக்காவை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசையெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.